ஹலோ காய்ஸ், நாம் இன்னைக்கு கரெக்ட் டைனோசர்ஸோட புது எபிசோட் தான் வந்திருக்கோம். போன டைம் நம்ம இங்கே இருக்கிற இந்த டைனோசர்ஸும் இங்கே இருக்கிற சில டைனோசர்ஸும் எக்கில் இருந்து ஹேட்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் இந்த டைம் நிறைய புது டைனோசர்ஸை வச்சுருக்கேன். அதாவது இங்கே பாருங்க, இந்த பேச்சி இருக்கு பாருங்க. இந்த பேச்சி இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு இதுனா இந்த இதுதான் விடான். இது ஒரு நல்ல இது. அப்புறம் இங்கே எங்கே இருக்கான் பாருங்க. இது நான் ஒரு புது டைப் ஆஃப் எக்ல இருந்து இவனை எடுத்தேன். நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க, நம்ம மணி பாரு எவ்வளோ மணி கிடச்சிருக்குன்ட்டு. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்கே பாருங்க, ஊறப்பட்ட எக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு 2.5 மில்லியன் இருக்குது. இந்த எக்கு நீங்கள் போன பாட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இந்த எக்கை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ், ரொம்பவே ரேரான 40x ரெயின்போ எக். ஆனால் இது ஒரு நார்மல் எக் தான், அதனால தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. நான் கஷ்டப்பட்டு விளையாடும் போது எடுத்தேன். அப்புறம் இது கோல்டு. இது 10x, சாரி 3x. இது டைமண்டு. இது 10x. என்னன்னு நாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதிலேருந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன இது கிடைக்குதுன்னு பார்ப்போம். பேரியானிக்ஸ் கைஸ், 190 per second. பயங்கரமான ஸ்டார்ட் தான். அப்புறம் கார்னோடாசரஸ், இது நம்மளோட செகண்ட் பெஸ்ட்டு. ஏன்னா இது $221 per second. இது நம்ம கென்டோசாரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இதை உடைக்க வேண்டாம், இதெல்லாம் லாஸ்ட் இருக்கும். இந்த இது இப்போ உடைக்கும். இந்த இது என்ன கிடக்குது? பேரியானிக்ஸ், மறுபடியும் பேரியானிக்ஸ் கிடக்குது. அப்புறம் இப்போ லாஜிக், இந்த எக்கு நான் கலெக்ட் பண்ணி சொன்னேன். வேறு பேட்சி கிடச்சிருக்கு. அடுத்தது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இவ்வளோடான் காய்ஸ் level 3 434 per second கிடைக்குது காய்ஸ். அது இல்லாமல் இப்போ நம்ம மோஸ்ட் ரேரஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3x கோல்டு இருந்து ஆரம்பிப்போம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அதே இதுதான், ஆனால் அது கோல்டு ஆயிரும். இப்போ நம்ம அடுத்த ரேரஸ்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டைமண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதனால் ஓப்பன் பண்ணிடலாம். எந்த இது டைமண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். டிமார்படான் மறுபடியும் அதே ஆயிருக்கு கைஸ். இது பாருங்க, இது இப்போ டிமார்படான் தான் இப்போ நம்மளோட தேர்ட் ஹையஸ்ட். எது ரெயின்போன்னு பார்ப்போம் கைஸ். காம்பி ரெயின்போ இருக்கு பாருங்க. இப்போ 247 per second கிரியேட் பண்ணுது. ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் தான். இப்போ நம்ம போய் புது எக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு புது எக்கும் பார்த்தேன், பர்பிள் கலர் எக். அந்த எக் மில்லியன்ஸில் இருந்துச்சு, அதனால நம்மளால் எடுக்க முடியல. அதனால் இப்போ பாருங்க கோல்டு. இது கன்ஃபார்ம் 900 இருக்கும். இதை நாம் இப்போதைக்கு வச்சிடறோம். இந்த எபிசோடில் மோஸ்ட் ரேரஸ்ட் எக்கு, அப்புறம் ஒரு புது எக் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதுவும் கோல்டு கைஸ். நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு அந்த எக்கு பர்பிள் கலரில் இருக்கும். அதுவும் அங்கே பாருங்க கைஸ், ஒருத்தர் வச்சுருக்கான் பாருங்க பர்பிள் கலர் எக்கு. அந்த எக்கை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அது கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் நான் இது பண்ணும்போது அது நிறைய கிடச்சிட்டு இருந்தது. இப்போ சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அந்த எக்கை நான் எடுக்கணும். இப்போ டக்குன்னு எடுக்கணும். அந்த எக்கை எடுத்துட்டு அப்புறம் அது போய் எவ்வளோ இதுன்னு பார்க்கணும். அது கன்ஃபார்ம் மில்லியன்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது டக்குன்னு எடுப்போம் கைஸ். அது பெரிய இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் இருந்துச்சு. அங்கே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கோல்டு நார்மல் எக்கு, இந்த லார்ஜ் எக்கு
கைஸ் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. அவன் கூடிய சீக்கிரம் அதை எடுக்கணும். கைஸ் யாருன்னு தெரியல, இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். இது டக்குன்னு எடுக்கலாம். அது வரைக்கும் நான் இப்போ பேசுறதால சொல்ல கிடச்சிருச்சு. இந்த இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ஒரு பர்பிள் கலரு 1.9 மில்லியன் கேட்குது. கன்ஃபார்ம் நம்மளால இப்போதைக்கு முடியாது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணா முடியும் தான் நினைக்கிறேன். நான் இந்த எபிசோட் சீக்கிரமாகவே முடிக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம நியூ டைனோசர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. 3 நியூ டைனோசர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அதனால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே ஸ்டாச்சிங் போட்டுருவோம். அதுவும் இல்லாமல் இந்த கேம் வந்து ஆஃப்லைன்லேயும் மணி கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். கைஸ் இது 5 minutes, இது வெறும் 5-4 செகண்ட் தான் இருக்குது. இதை நாம் டச் பண்ணிடலாம். கைஸ் இதை நம்ம டச் பண்ண போகிறோம். எஸ் வேரியனெக்ஸ் கோல்டு, வேரியனெக்ஸ் லெவல் 2 ஆயிடுச்சு. வாங்க போய் பண்ணலாம். அப்புறம் கோல்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து 1.1K ஜெனரேட் பண்ணுது. கைஸ் இந்த மாதிரி எக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய எங்களுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்குது. அது வெறும் ஸ்டில் அந்த கோல்டெல்லாம் 950,000 இருக்குது. நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதை நம்ம தேடுவோம். ஃபஸ்ட்டு அது கிடைக்குதான்னு பார்ப்போம். தேவைப்படாத டைமில் தான் கைஸ் இந்த இது கிடைக்குது. அது கோல்டில் பாருங்க. கடைசிட்டு இருக்குது ப்ளூ கலர் எடுத்துன்னா இந்த பர்பிள் கலர் கிடைக்குது. பர்பிள் கலர் எடுத்துன்னா ப்ளூ கலர் கிடைக்குது. நல்லா கிடச்சிருச்சு. நல்லா இது கிடச்சிருச்சு. ஆனால் அது நார்மல் தான். ஐ திங்க் நான் வந்து இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ இதுக்கு லாங்காகலாம் வேணும். கைஸ் இன்றைக்கும் நான் மேட்ச் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு கோல்டு எக்கு. அதை வச்சு நம்மளால ஒரு இதை கோல்டாக மாற்ற முடியும். நம்ம சில நார்மலான இதெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் இப்போதைக்கு எடுத்து வச்சு அடுத்த எபிசோடில் உங்களுக்காக மேட்ச் பண்ணி காட்டேன். அதனால் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கைஸ் இந்த கேம் நான் போட்டுக்கலாம். ஒரு 700 தான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் எடுப்போம். சொல்ல கிடச்சிருச்சுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு சில டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நார்மல் தாங்க. இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொரு இந்த மாதிரி ஒரு லார்ஜ் இருக்குது. அதில் அந்த இதெல்லாம் ட்ரைட்ஸ்லாம் ஆட் ஆன மாதிரி மட்டும் எடுத்துட்டோன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் அடுத்த பாருங்க, இது அடுத்த லெவலான எக்கு. இது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அது கோல்டு. இதெல்லாம் கண்டிப்பாக முடியாது கைஸ். இங்கே பாருங்க, அதெல்லாம் எப்படி கைஸ் முடியும்? சுத்தமாக முடியாது கைஸ். 770 மில்லியன் கேட்குது. கைஸ் நம்மளால் இதெல்லாம் முடியாது. அதனால் ராகு மட்டும் நல்ல இதாக கோல்டோ டைமண்டோ ஏதோ ஒன்று எடுத்து அதை மட்டும் ஹேட்சிங் போட்டு அப்புறம் நான் கிளம்பலான்னு இருக்கேன். எந்த கிடைச்சா பரவாயில்ல, அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுங்க. இருக்கேன். இன்னொரு எக்கு மட்டும் தேடுறேன், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பண்ணிக்கலாம். 10 minutes ஆக போகுது இந்த எக்கு தேடி. சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது.
தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எங்களால் கேட்குறேன், ஆனால் இதுலேயே கிடைக்கிறேன். இதோட சைஸ் வைஸும் கிடைக்குது கைஸ். சில டைம் நல்லா கிடைக்குது, சில டைம் சைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். 910K நமக்கு 594K இருக்குது. ஏன்னா அதில் பார்த்தா தெரியும், கன்ஃபார்ம் அது கரெக்டாக இருக்கும். நாம் இதை அப்கிரேட் பண்ணதால இது ஓரளவுக்கு வந்துச்சு. ஒரு காம்பி வந்து 200 இது கொடுக்குது, அது ஒரு நல்ல விஷயம். இந்த எக்கை மட்டும் இது போட்டு போயிடலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நேரம் போய் கைஸ் ஏஎஃப்கே பண்ணிட்டு நாம் கலெக்ட் பண்ணிட்டோன்னா நாம் வந்து இது பண்ணிடலாம். இன்னும் 100K மட்டும் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 100K எடுத்துட்டு ஐஸ் இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா இது 100K வந்துடும். ஆனால் மற்றதுலேயும் நான் கிட்ட இருக்குது கைஸ். இங்கே இருக்கிற இத்தனை கேஜஸ் இருக்குது, அதனால் 40 டைனோஸ் வைக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம்தான். இங்கெல்லாம் 10,000 ரூபா கிடைக்குது. ஏன் ஒரு செகண்டுக்கு 247 கிடைக்குது. அந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கோம். ஒரே எபிசோடில் நான் கிரைண்ட் அடிச்சதால அப்புறம் கிடச்சிருச்சு கைஸ், அமௌண்ட் கிடச்சிருச்சு. அதனால் இதை போட்டு நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே பை கைஸ். இந்த வீடியோ வரக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நாளைக்கே வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நான் வேறு ஏதாச்சும் வீடியோ கூட போடுவேன். ஸோ பை கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.